வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு நிஜ சம்பவம். கேட்கவே அதிர்ச்சியா இருக்கும். நவீன வாழ்க்கையில நம்ம எதை நோக்கி ஓடிட்டு இருக்கோம்னு ஒரு பெரிய கேள்வியே இது எழுப்புது. வாங்க கதைக்குள்ள போகலாம். சம்பவம் நடந்தது 2021ல சேலம் பக்கத்துல இருக்கிற ஒரு ஊர்ல. அங்க ஒரு இளம் ஜோடி, ஒரு சின்ன குழந்தை, கையில நல்ல காசு, பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை வாழற மாதிரி தான் தெரிஞ்சது. ஆனா ஒரு ராத்திரி மொத்த வாழ்க்கையும் தலைகீழா மாறுது. ஒரு சோகம் நடக்குது. எல்லாருக்கும் மனசுல ஒரே கேள்வி, இது விபத்தா இல்ல கொலையா? அந்த பயங்கரமான ராத்திரி, நடு ராத்திரியில கேட்ட ஒரே ஒரு அலறல் சத்தத்திலிருந்து தான் எல்லாமே ஆரம்பிச்சுது. வெளியிலிருந்து பாக்குறவங்களுக்கு அவங்க ஒரு சந்தோஷமான, சகஜமா பழகுற தம்பதி. அதனால கணவர் திடீர்னு வலிப்பு வந்து கட்டிலிருந்து விழுந்து இறந்துட்டாருன்னு மனைவி சொன்னப்போ ஊரே அதை நம்புச்சு. பாவம் அந்த பொண்ணுன்னு சொல்லி எல்லாரும் அவங்களுக்கு ஆறுதலா இருந்தாங்க. போலீஸ் வந்து சொந்தக்காரங்க அக்கம் பக்கத்துல எல்லார்கிட்டயும் விசாரிச்சாங்க. எல்லாருமே ஒரே மாதிரி தான் சொன்னாங்க, இல்ல சார், அவங்க ரொம்ப நல்ல ஜோடி, அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இருந்ததா எங்களுக்கு தெரியாதுன்னு. எல்லாமே ஒரு சோகமான விபத்துன்னு நினைச்சிட்டு இருந்த நேரத்துல தான் அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துச்சு. அதிலிருந்து தான் கதை மொத்தமா மாற ஆரம்பிச்சது. இங்கதான் இந்த கேஸ்ல பெரிய சந்தேகம் வருது. பாருங்க, மனைவி சொன்னதுக்கும் மெடிக்கல் ரிப்போர்ட்ல இருந்ததுக்கும் துளி கூட சம்பந்தமே இல்ல. அவங்க சொன்னது ஒரு கதை, ஆனா மெடிக்கல் எவிடன்ஸ் சொன்னது முற்றிலும் வேற ஒரு கதை. இப்போ இது விபத்து இல்லைன்னு தெரிஞ்சதும் போலீஸோட முழு கவனமும் மனைவி மேல திரும்புது. விசாரணை ரொம்ப தீவிரமாகுது. போலீஸ் ஒவ்வொரு துரும்பா துப்பு துலக்க ஆரம்பிச்சாங்க. அப்பதான் 3 முக்கியமான க்ளூ கிடைக்குது. இந்த 3 துப்பும் தான் இந்த வழக்கோட போக்கே மாத்த போகுது. அந்த 3 துப்பையும் ஒன்னு சேர்த்தப்போ யாருமே எதிர்பார்க்காத ஒரு உண்மை வெளியில வந்தது. ஆமா, போலீஸ் எல்லாத்தையும் வச்சு செக் பண்ணி பார்த்தாங்க. சிசிடிவி கேமரால பதிவான அந்த மர்ம நபர் வேற யாரும் இல்ல, அவங்க வீட்ல முன்னாடி டிரைவரா வேலை செஞ்சுட்டு நின்னு போனவர்தான். அந்த டிரைவரை பிடிச்சு விசாரிச்சதும் மனைவியும் உண்மையே ஒப்புக்கிட்டாங்க. தனக்கும் கிட்டத்தட்ட தன்னோட வயசுல இருந்த அந்த டிரைவருக்கும் கள்ளத் தொடர்பு இருந்ததாவும், அது கணவர் கண்டுபிடிச்சதால பெரிய சண்டை நடந்ததாவும் சொன்னாங்க. அந்த விரக்தியில தான் கொலை செஞ்சதா ஒத்துக்கிட்டாங்க. அப்போ இதுக்கு என்னதான் காரணம்? இது ஏதோ திடீர்னு உணர்ச்சி வசப்பட்டு செஞ்ச கொலை மட்டும் இல்ல. இதுக்கு பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமா செதஞ்சு போன ஒரு திருமண வாழ்க்கை இருக்கு. விசாரணையில தான் தெரிய வருது, வெளியில அவங்க சந்தோஷமா இருந்ததெல்லாம் வெறும் நடிப்புன்னு. அந்த கணவருக்கு பணம் தான் எல்லாமே. ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் பணத்தை பத்தி தான் பேச்சே. இதனால மனைவிய சுத்தமா கண்டுக்கல. சண்டை, வாக்குவாதம், ஏன் கையோங்கிற அளவுக்கு கூட போயிருக்கு. ஒரு சண்டையில மனைவி அவரோட ஆண்மைய கேள்வி கேட்டது அவரை ரொம்பவே பாதிச்சிருக்கு. அதுக்கு பழிவாங்கிற மாதிரி அவர் சில மாத்திரைகளை எடுத்துக்கிட்டு மனைவிய செக்ஸ் டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. இந்த கொடுமைய தாங்க முடியாத மனைவிக்கு அந்த டிரைவர் ஒரு ஆறுதலா தெரிஞ்சிருக்காரு. கடைசில 2 பேரும் சேர்ந்து அவரை கொல்ல முடிவு பண்ணிருக்காங்க. சரி, இந்த சோகமான கதை நமக்கு என்ன சொல்ல வருது? இதுல நமக்கான ஒரு பாடம் இருக்கு. இந்த கதைய சொன்னவர் ஒரு அழகான உதாரணம் சொன்னார். ஒரு ஆண் பறவை கூடு கட்ட தேவையானது எடுத்துட்டு வரும். அப்போ பெண் பறவை காத்துட்டு இருக்கும். அப்புறம் பெண் பறவை போகும், ஆண் பறவை காத்துட்டு இருக்கும். இதுதான் உண்மையான பார்ட்னர்ஷிப்னு சொன்னார். இந்த தம்பதியோட வாழ்க்கையில இதுதான் இல்லாம போச்சு. அவங்க கிட்ட ஒரு வீடு இருந்துச்சு, ஆனா அன்பான இல்லம் இல்ல. நிறைய சொத்து, பணம் இருந்துச்சு, ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்துக்க வாழ்க்கை இல்ல. இந்த கதை இந்த ஒரு குடும்பத்தோட முடியல. இது நம்ம எல்லாரையும் ஒரு முக்கியமான கேள்விய கேட்க வைக்குது. பணத்தை நோக்கி ஓடுற இந்த ஓட்டத்துல நாம உண்மையிலேயே எதை இழந்துட்டு இருக்கோம்?